நியூசிலாந்து அணிக்கு எதிரான அந்த ஃபைனல் ஆட்டத்தில் அபிஷேக் சர்மா அவரை பிளேயிங் 11ல் இருந்து நீக்கியே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் அவரையுமே பிளேயிங் 11ல் இருந்து நீக்கியே ஆகணும். ஃபைனலில் அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் ரெண்டு பேருமே விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ நேற்று நம்ம இந்திய அணியின் அந்த வெற்றியை பற்றி போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேச வந்திருந்த சஞ்சு சாம்சன் இப்போ ஃபைனலில் அபிஷேக் சர்மா விளையாடுவாரா இல்லை நீக்கப்படுவாரா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் இப்போ சூரியகுமார் யாருமே எதிர்பார்க்காத இந்த திடுக்கிடும் தகவலை இப்போ சூரியகுமார் யாதவ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, யாரும் எதிர்பார்க்காத ஒரு சில அதிர்ச்சி தரும் விஷயங்களை பற்றியும் சூரியகுமார் யாதவ் ஃபைனலில் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு தான் ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலேயே பாருங்கள். அதாவது நேற்று நம்ம இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஒரு செமிஃபைனல் T20 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் யாருமே இது வரைக்கும் எடுத்திடாத 253 அப்படிங்கிற ரொம்ப பெரிய இமாலய ஸ்கோரை நம்ம இந்திய அணி எடுத்து ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளவு ரன் நம்ம இந்திய அணி எடுத்திருந்தாலுமே இந்திய அணியின் ஓப்பனரான அதிரடி ஆட்டக்காரர் உலகின் நம்பர் 1 T20 ICC ரேங்கிங் பேட்ஸ்மேனான அபிஷேக் சர்மா வெறும் 9 ரன் மட்டும்தான் இந்த மேட்ச்சில் இந்திய அணிக்காக அவர் எடுத்து கொடுத்தாரு. அந்த அளவுக்கு தொடர்ந்து அபிஷேக் சர்மா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒவ்வொரு மேட்ச்லையுமே ரொம்பவே புவராக தான் இருக்குது. இப்படி ஒரு பேட்ஸ்மேன் இந்திய அணியில் தேவையா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதனால் அபிஷேக் சர்மா அவரை டீம் பிளேயிங் 11ல் இருந்து நீக்கினா கூட யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க போல இருக்கு. ஒருத்தர் கூட ஏன் நீக்கினீங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு யாருமே ஆதரவு இல்லாமல் அனாதை போல தான் இந்த வேர்ல்டு கப்பில் ஒவ்வொரு மேட்சுமே அபிஷேக் சர்மா அவர் விளையாண்டுக்கிட்டு வராரு. ஸோ இன்னும் கேட்டால் ஃபைனலில் கூட அபிஷேக் சர்மா அவரை நீக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு கூடுதலான ஸ்பின் போலர், அதாவது குல்தீப் இல்லைனா வாஷிங்டன் சுந்தர், இப்படி யாராவது கூடுதல் போலரை டீமில் சேர்த்துக்கங்களேன். அபிஷேக் சர்மா எப்படியும் அவர் ரன் அடிக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக கூடுதல் போலர் டீமுக்கு இருந்தால் அது பலம் தானே. ஃபைனலில் நியூசிலாந்து அணியை வீழ்த்துறதுக்கும் கூடுதல் போலர் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஃபைனலில் அபிஷேக் விளையாடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு வராங்க அபிஷேக் சர்மா அவரை. ஸோ இதே மாதிரியான ஒரு கேள்வி தான் நேற்று போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் கூட சூரியகுமார் யாதவ் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இந்த T20 வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் விளையாண்ட எல்லா ஆட்டத்துலேயுமே ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் அபிஷேக் சர்மா ஹாஃப் செஞ்சுரி அடித்தார். மற்ற எல்லா ஆட்டத்துலையுமே கிட்டத்தட்ட 3-4 வரிசையான டக் அவுட், மற்ற எல்லா ஆட்டத்துலையுமே சிங்கிள் டிஜிட் ரன்னுக்கே அபிஷேக் சர்மா அவுட் ஆகிக்கிட்டு இருக்காரு. இதனால் பவர் பிளேக்கு முன்னாடியே இந்திய அணி ரன் ரேட் வீழ்ச்சி ஏற்படுது. பவர் பிளேக்கு முன்னாடியே இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்த இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் கஷ்டப்படுறாங்க. இதனால் ஃபைனலில் இருந்து அபிஷேக் சர்மா அவரை நீக்கப்படுவாரா? அபிஷேக் சர்மா அவரை ஃபைனலில் இருந்து நீக்கிட்டு அவருக்கு பதிலாக வேறு பிளேயரை பிளேயிங் 11க்கு உள்ளே கொண்டு வருவீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. போஸ்ட் மேட்ச்லேயுமே சூரியகுமார் யாதவ் கிட்ட இந்த கேள்வியை கேட்குறாங்க. ஸோ இது கேட்டதுமே சூரியகுமார் யாதவ், ஆமாங்க, அபிஷேக் சர்மா கம்ப்ளீட்டாக ஃபார்ம் அவுட்டில் இருக்கார், அதனால் ஃபைனலில் அவரை நீக்க போகிறோம் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் சொல்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அவரை ஃபைனலில் இருந்து நீக்கணும் அப்படின்னா நிச்சயமாக சஞ்சு சாம்சன் அவரையுமே கூட பிளேயிங் 11ல் இருந்து நீக்க தான் செய்யணும் அப்படின்னு இப்போ சூரியகுமார் யாதவ் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ திடீர்னு சூரியகுமார் யாதவ் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவர் சொல்லுவார் அப்படின்னு சத்தியமாக அந்த போஸ்ட் மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்த யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போதைக்கு இந்திய அணியை கடந்த ஆட்டத்திலையும் இந்த ஆட்டத்திலையும் ஜெயிக்க வச்ச ஒரு பிளேயர் யார் அப்படின்னு கேட்டால் சஞ்சு சாம்சன் தான். 2 மேட்ச்லேயுமே அதிகமான ரன்கள் எடுத்து இந்திய அணியை வெற்றி பெற வச்சிருக்காரு. ஆட்ட நாயகன் விருதை கூட அவர் தான் வாங்கியிருக்காரு. ஆனால் இப்போ அபிஷேக் சர்மா அவருக்கும் சஞ்சு சாம்சன் அவருக்கும் என்ன சம்பந்தம்? இவர் நல்லா விளையாடலை, அவர் அபாரமாக விளையாடுறாரு. ஆனால் எதுக்காக சஞ்சு சாம்சன் அவரை அபிஷேக் சர்மா அவர் விளையாடணும்னா சஞ்சுவும் விளையாடணும் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் முடிச்சு போடுறாரு? 2 பேருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு இந்த விஷயத்தை கேட்ட பல பேருக்கும் ஒன்றும் புரியல. ஸோ அதுக்கப்புறமாக இவங்க 2 பேருக்குமே இருக்கிற அந்த ஒற்றுமையை இப்போ சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச்சில் அவர் சொல்கிறாரு. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இப்போ நம்ம எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்க சஞ்சு சாம்சன் அவரும் தொடர்ச்சியாக ஒரு சில டக் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா சிங்கிள் டிஜிட் ரன்னுக்கே அவர் அவுட் ஆகி வெளியே இருக்காரு. அந்த நேரத்தில் சஞ்சு சாம்சன் அவரை எதுக்கு டீமில் வச்சுருக்கீங்க, அவரை நீக்கிடுங்க அப்படின்னு நிறைய பேர் சஞ்சு சாம்சன் அவருக்கு எதிரான கருத்துக்கள் சொல்கிறதையும் நம்ம எல்லாரையுமே பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ அதில் இருந்து மீண்டு வந்திருக்க சஞ்சு சாம்சன் இப்போ கடைசியாக 2 ஆட்டங்கள் தான் முக்கியமான ஆட்டம் நம்ம இந்திய அணிக்காக விளையாண்டு அவர் ஜெயிக்க வச்சிருக்காரு.
இப்போ அதே மாதிரியான ஒரு நெருக்கடியான மோசமான நிலைமையில தான் அபிஷேக் சர்மா அவருமே இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் இப்போ சஞ்சு சாம்சன் அவர் அன்னைக்கு ஃபேஸ் பண்ண அந்த நெருக்கடியான சூழ்நிலையை இப்போ அபிஷேக் சர்மா அவர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக அபிஷேக் அவருக்கு தட்டி கொடுத்து அவருக்கு ஆதரவு தெரிவித்தாலே போதும். நிச்சயமாக ஃபைனல்ஸ்லையாவது கண்டிப்பாக அபிஷேக் சர்மா அவர் நல்லா விளையாடுவார். ஃபைனல் நியூசிலாந்து அணிக்கு எதிராக அவங்க கிட்ட சிறப்பான போலிங், சிறப்பான ஃபீல்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மேட்ச்லையுமே கூட யாராவது ஒரு பேட்ஸ்மேன் பிக் ஸ்கோர் அடித்தா இந்திய அணி நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ப்ரெஷர் வாய்ந்த ஆட்டத்தில் நிச்சயமாக அபிஷேக் சர்மா அவருடைய இந்த நெருக்கடியான சூழ்நிலையை கண்டிப்பாக அபிஷேக் சர்மா அவர் புரிஞ்சுக்கிட்டு விளையாடுவார் அப்படின்னு நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். அபிஷேக் சர்மா இன்றைக்கி அவர் சரியாக விளையாடலை அப்படின்னு அவரை நீக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன் அவருமே கூட சரியாக விளையாடாமல் இருந்து இப்போ 2 ஆட்டங்களாக தான் அவர் ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. ஸோ இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை, நல்ல வாய்ப்பு, ஃபார்முக்கு திரும்புறதுக்கான அந்த டைமிங் நிச்சயமாக ஃபைனல்லையாவது அபிஷேக் சர்மா அவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை, கௌதம் கம்பீர் அவருடைய நம்பிக்கை, ஒட்டுமொத்த டீம் பிளேயர்கள் எல்லாருடைய நம்பிக்கையாக இது இருக்குது அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் சொல்கிறாரு. ஸோ அதோடு மட்டும் கூட அவர் முடிச்சிக்கல. அபிஷேக் சர்மா அவர் மேலே வச்சுருக்க இந்த குற்றச்சாட்டு இந்தியன் டீமில் இருக்கிற யார் மேலே வேணாலும் இப்போ கூட வைக்கலாம், என் மேலேயும் கூட வைக்கலாம். அதாவது சூரியகுமார் யாதவ் அவரும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வரிசையாக 3 முறை டக் அவுட் ஆகி வெளியேறியிருக்காரு. ஒரு வாட்டி ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்த தொடரில் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 3 முறை டக் அவுட் ஆயிருக்காரு. அந்த விஷயத்தையும் சூரியகுமார் யாதவ் தனக்கு நடந்ததையும் அபிஷேக் அவருக்கு நடந்ததையும் ஒப்பிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வருண் சக்கரவர்த்தி அவருமே கூட தொடர்ந்து கடைசி 3-4 ஆட்டங்களாக சரியாக விளையாடலை. அதுக்காக ஃபைனலில் வருண் சக்கரவர்த்தி அவரையுமே கூட நீக்கிட முடியுமா? இவங்க எல்லாருமே சில ஆட்டங்கள் சரியாக விளையாடாமல் போனாலும் கூட கண்டிப்பாக முக்கியமான ஆட்டங்களில் கம்பேக் நிச்சயமாக கொடுப்பாங்க. அபிஷேக் சர்மா அவருடைய கம்பேக்குக்காக தான் அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ஃபைனலில் அபிஷேக் சர்மா ஒரு நல்ல நாக் விளையாடுவார். எப்படி புகழாமல் இருந்த நம்ம எல்லாருமே இப்போ சஞ்சு சாம்சன் அவரை மாறி எல்லாருமே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் நிச்சயமாக அபிஷேக் சர்மா அவர்கிட்ட இருந்து இந்த ஃபைனலில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக எங்கள் எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்குது. நிச்சயமாக அந்த நம்பிக்கையை அபிஷேக் சர்மா காப்பாற்றுவார் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம் அப்படின்னு இன்னுமுமே கூட அபிஷேக் சர்மா அவர் மேலே துளி கூட அந்த கான்ஃபிடென்ட் நம்பிக்கை எதுவுமே எங்களுக்கு போல அப்படிங்கிற மாதிரி தான் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அபிஷேக் சர்மா அவரை பற்றி பேசின சூரியகுமார் யாதவ் நிச்சயமாக ஃபைனலில் அபிஷேக் விளையாடுவார். அபிஷேக் அவருக்கு ஏற்பட்டிருக்க இந்த நெருக்கடியான நிலைமை டீமில் இருக்கிற எல்லா பிளேயருக்குமே எல்லா காலத்துலேயுமே வந்திருக்கு. அதில் இருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்கள உடனே தூக்கி போட்டுடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சூரியகுமார் யாதவ் கடைசியாக அவர் சொல்ல வராரு. ஸோ இதை கேட்குற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக், மிகப்பெரிய ஒரு குண்டு தூக்கி போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நிச்சயமாக ஃபைனலையுமே அபிஷேக் சர்மா விளையாடுவார் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் சொன்னது. ஸோ அவர் விளையாண்டா பரவாயில்ல, ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 20-30 ரன்கள் பெருசாக பந்துகளை வீணாக்காமல் அபிஷேக் சர்மா விளையாண்டார்னா நிச்சயமாக பார்க்குற எல்லாருக்குமே சரி ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனாலுமே டக் அவுட் ஆகிறது, சிங்கிள் டிஜிட் ரனில் அவுட் ஆகிறது தான் ரசிகர்கள் யாராலையுமே ஏற்றுக்க முடியாத விஷயமாக இருக்குது. ஸோ அபிஷேக் இப்போ ஃபைனலில் விளையாடுவார் அப்படின்னு சூரியகுமார் யாதவ் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ அட்லீஸ்ட் ஃபைனல்யாவது அபிஷேக் சர்மா அவருடைய கம்பேக் நம்ம சஞ்சு சாம்சன் அவரை மாதிரி அபிஷேக் சர்மா கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்கள் சூரியகுமார் யாதவ் எடுத்து சொல்லியிருக்க இந்த முடிவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது சரியான முடிவு தானா இல்லை அபிஷேக் அவரை நீக்கிறது தான் சரியா? உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.